வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் டிஎன்எல்ஏ சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு டெமோ வீடியோ வந்து இதில் இந்த நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 5 மணிக்கு மேலே பாருங்க, நீங்கள் ஃபோன் பண்ணி வேணா கேளுங்க. இது உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுக்குறேன். மேலே ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஈவினிங் 5 மணிக்கு மேலே வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி வேணா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மேக்ஸிமம் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். அப்பயும் தெரியல அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா வேணா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆனால் 5 மணிக்கு மேலே வந்து கால் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே. எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது போன வருஷம் சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கு உண்டான அந்த வீடியோவை அப்படியே உங்களுக்கு எடிட் பண்ணி ஜஸ்ட் அப்படியே ஸ்லைடாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு இந்த சேனலில் எல்லா வீடியோஸுமே கொடுத்துருக்கேன். சரியா? கவர்மெண்ட் காலேஜஸ் எது எது, யூனிவர்சிட்டி காலேஜஸ் எது எது, கான்ஸ்டியூஷன் காலேஜஸ்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட உறுப்பு கல்லூரிகள். சரிங்களா? என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்கு, அதுல என்னென்ன டைப்பான கோர்சஸ்லாம் இருக்கு, அதுல செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் எது, அதுல கவர்மெண்ட் கோர்ஸ் எது, அது மட்டும் இல்லாம எய்டட் காலேஜஸ் பத்தியும் சொல்லியிருக்கேன். எய்டட் காலேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் கோர்ஸ் இது, செல்ஃப் எய்டட் காலேஜ்ல செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ்னா என்ன, சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஒரு கோர்ஸ் பேர் இருக்கு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல எஸ்எஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன விளக்கம், சரிங்களா, அப்படிங்கிறதும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல்ல உங்களுக்கு தேவையான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஆனால் கவர்மெண்ட் காலேஜஸ்ல எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் எய்டட் காலேஜ் மட்டும் சொல்லியிருக்கேன். பட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜை பற்றி எனக்கு சொல்றதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால என்னால் சொல்ல முடியல. முடிஞ்ச வரைக்கும் முடிந்தால் அதையும் வந்து நாளைக்கு வேணா உங்களுக்கு நாளைக்குள்ள வந்து வீடியோ போட முடிஞ்சால் நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோஸ்லாம் இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு நீங்க போங்க. பார்க்காம நீங்க பாட்டுக்கு போயிடாதீங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கோர்ஸோட பேர் ரெண்டு வகையில் இருக்கும். ஒரே பேர்லயே ரெண்டு கோர்ஸ் இருக்கு. ஒன்னு எஸ்எஸ்ன்னு போட்டிருக்கும், இன்னொன்னு எஸ்எஸ்ன்னு இல்லாம இருக்கும். எஸ்எஸ்ன்னு போட்டுக்கிற கோர்ஸ் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். அதுக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் அதிகமா இருக்கும். சரிங்களா? அது வந்து செல்ஃப் சப்போர்ட்டா அந்த பர்டிகுலர் காலேஜ் வந்து நடத்தக்கூடிய கோர்ஸ். சரிங்க, அதனால அதுக்கு ஃபீஸ் அதிகமா இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிஎஸ்ஜி, தியாகராஜர், சிஐடில எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஃபீஸ் அதிகம். So, அப்புறம் நீங்க பாட்டுக்கு தெரியாம அந்த அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட பேர் மட்டும் தான், கோட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நாங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த இந்த மாதிரி இருந்தா இது என்ன பேரு, இது என்ன கோர்ஸ், இது செல்ஃப் சப்போர்ட்டா, சிஎஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது வந்து கவர்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் டிபார்ட்மெண்ட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதை கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கிட்டு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால ஈஸியா பண்ண முடியும். அப்புறம் கடைசி நேரத்துல பண்ணிட்டு ஐயோ என்னால உங்களுக்கு கடைசியில வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகி அங்க போனதுக்கு அப்புறம் நான் தெரியாம செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் வந்து போட்டுட்டேன், இதுக்கு இவ்வளவு ஃபீஸ் இப்ப கேக்குறாங்களே, இவ்வளவு ஃபீஸ் நான் என்னால கட்ட முடியாது அப்படின்னீங்கன்னா ஒண்ணுமே அப்போதைக்கு நம்மளால செய்ய முடியாது. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம அந்த வீடியோக்கு போகலாம். எப்படி சாய்ஸ் ஃபில் பண்றது அப்படிங்கிறத பத்தி டெமோ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஎன்எல்ஏ வெப்சைட்டுக்குள்ள போய்க்கோங்க. டிஎன்எல்ஏ வெப்சைட்டுக்குள்ள போய்க்கோங்க. போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதுல யூசர் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏற்கனவே நீங்க பார்த்துருப்பீங்க யூசர் லாகின் அப்படின்ட்டு. அந்த யூசர் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும், உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும். கொடுத்து லாகின் அப்படின்னு கொடுத்து உள்ள போய்க்கோங்க. உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட், உங்களுக்கு கவுன்சிலிங் உண்டான அந்த டேட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்க என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்பீங்க. அதுல உங்களுடைய பேர் வந்திருக்கும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. உங்க நேம், அப்ளிகேஷன் நம்பரு, இமெயில் ஐடி, ஜெண்டரு, கம்யூனிட்டி, யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டர் நம்பர், கட் ஆஃப், ஓவரால், கம்யூனிட்டி ரேங்க் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ அதுல இப்போ எக்ஸ்ட்ராவா பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த ஒரு விண்டோ, அந்த சாய்ஸ் ஃபில்லிங் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த விண்டோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ப்ராசஸ் வந்து இருக்கு. ஒன்று வந்து சாய்ஸ் ஃபில்லிங், இன்னொன்று வந்து செலக்டட் சாய்ஸஸ், அதுக்கப்புறம் லாக் சாய்ஸஸ். சாய்ஸ் ஃபில்லிங் ஒன்று, அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன காலேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான லிஸ்ட் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், நான் வந்து காலேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டேன்
இது அவ்வளோதான், என் ப்ராசஸ் வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சாய்ஸ் வந்து லாக் பண்ணி வைக்கணும். அந்த 2 நாள் உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங் எண்டிங் அப்படின்னு சொல்லி சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 2 நாள் கொடுத்துருப்பாங்க. 2 நாளுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து என்ன பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் எத்தனை முறை வேணாலும் நான் மாற்றிக்கலாம். நான் இதை மாற்றி போட்டேன், சரி மறுபடியும் மாற்றிக்கலாம். எத்தனை முறை வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் கடைசியில் 5 மணி வரைக்கும் தான் டைம் இருக்கும். 2வது நாள் 5 மணிக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், சாய்ஸ் வந்து லாக் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன் டேட்டா அப்படின்னு சொல்லி வரும். அதில் சர்ச் பை காலேஜ், அதுக்கப்புறம் சர்ச் பை டிபார்ட்மெண்ட், சர்ச் பை டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் பார்க்கணும்னா யூனிவர்சிட்டி கிளிக் பண்ணீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், அதில் கவர்மெண்ட் அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ண கவர்மெண்ட் எய்டட் கிளிக் பண்ண கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். சரி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைப்பான காலேஜ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சர்ச் பை காலேஜில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஏற்கனவே காலேஜ் வந்து சூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த காலேஜ் இதில் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், அந்த காலேஜில் இருக்கிற செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சர்ச்னு கொடுத்தீங்கன்னா அந்த காலேஜில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் டிஸ்பிளே ஆகும். இல்லை சார், நான் வந்து அந்த காலேஜில் பர்டிகுலர் இந்த டிபார்ட்மெண்ட் இல்லை, நான் வந்து பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் நான் செலக்ட் பண்ணிட்டு சர்ச்னு கொடுத்தேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் எந்தெந்த காலேஜ்லலாம் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் வரும். லிஸ்ட் வந்த வாட்டி எனக்கு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறது மட்டும் தான் வேணும்னு யூனிவர்சிட்டி கிளிக் பண்ணீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் மட்டும் வரும். கவர்மெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் அப்படிங்கிற காலேஜஸ் எந்த அந்த கவர்மெண்ட் காலேஜஸ்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வரும். அதே மாதிரி ஏடிஎட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா ஏடிஎட் இருக்கக்கூடிய கோர்ஸ் வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களே என்ன பண்ணலாம், ஃபில்டர் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் சர்ச் பை காலேஜில் காலேஜோட பேரை கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு பட்டன் கொடுத்தீங்கன்னா அந்த காலேஜில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் எல்லாமே வரும். இல்லை இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு சர்ச்னு கொடுத்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த காலேஜ்லலாம் இருக்குங்க லிஸ்ட் வரும். லிஸ்ட் வந்த வாட்டி செல்ஃப் ஃபைனான்சிங் லிஸ்ட் எல்லா லிஸ்ட்டும் வந்திருக்கும். அதில் யூனிவர்சிட்டின்னு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி காலேஜஸ் 5 காலேஜ் இருக்கு. அந்த காலேஜில் நீங்கள் செலக்ட் பண்ண டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த காலேஜஸ் மட்டும் லிஸ்ட் அவுட் ஆகும். இல்லை எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் இந்த கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் வேணும்னா கவர்மெண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணேன், கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் வேணும். இல்லை பர்டிகுலராக நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற காலேஜஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாமே கொடுக்காம இது ரெண்டையும் கொடுக்காம டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கொடுக்குறேன். டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டு நான் சர்ச்னு கொடுத்தேன்னா அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற காலேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் வந்து அங்கே மேலே ஏதோ ஒரு காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுறேன். யூனிவர்சிட்டி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் என்னென்ன காலேஜஸ்லாம் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கோ அந்த கோர்ஸ் நேம்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். பாருங்க, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வரும். சரிங்களா? இந்த கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன கம்யூனிட்டியோ சரிங்க அந்த கம்யூனிட்டில அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு சீட் இருந்தால் மட்டும்தான் வரும். ஓசி கோட்டாவிலையும் இருந்திருக்கணும், ஓசி கோட்டாவிலையும் சீட் இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டிலையும் சீட் இருந்தால் மட்டும் அந்த டிபார்ட்மெண்ட் வரும். சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஓசி கோட்டாவில் சீட்டு ஓசி கோட்டாவில் இல்லை, உங்களுடைய கம்யூனிட்டிலையும் சீட் இல்லை அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு காமிக்காது. அந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு லிஸ்ட்லயே வராது. சரிங்களா? சரிங்க சார், இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கிற ஒருத்தரோட இது பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்சிஏ கம்யூனிட்டியை சார்ந்தவங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஓசிங்கிறது ஓப்பன் காம்படிஷன். இதில் வந்து யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம். சரி, எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி கலந்துக்கலாம். ஸோ இந்த எஸ்சிஏல இருக்கிறவங்க வந்து எஸ்சி கோட்டாவில் இருக்கிற சீட்டும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சான்ஸ் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி எஸ்சி. ஸோ இதில் பாருங்க, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுல ஓப்பன் காம்படிஷன் 5 சீட்டு, எஸ்சிக்கு 2 சீட்டு, எஸ்சிஏக்கு 1 சீட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 3 சீட்டு, எஸ்சிக்கு 2 சீட்டு, எஸ்சிஏக்கு சீட்டு கிடையாது. சீட்டு கிடையாதான், இருந்தாலும் ஓப்பன் சீட்ல இருக்கிற 3 சீட்டு யாருமே எடுக்கலனாலும் இவர் எடுக்கலாம். அதே மாதிரி எஸ்சியில் இருக்கிற சீட்டு 2 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ரேங்க் வர்றதுக்கு முன்னாடி யாருமே எடுக்காமல் இருந்தால், யாருக்குமே அலாட் ஆகாமல் இருந்தால் அவங்க எடுக்கலாம், இல்லைன்னா எடுக்க முடியாது. அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. சரி சார், இதுல வந்து நான் பர்டிகுலராக ஒரு டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்றேன் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு தேவைப்படுது. நான் வந்து சாய்ஸ் இது எனக்கு எடுக்க போறேன் அப்படின்னா இந்த பக்கத்து இந்த செலக்ட் அப்படிங்கிறதுல இருக்கிற இந்த பட்டன் செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். சரி, கன்ஃபார்ம் அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு டு யூ வாண்ட் டு ஆட் பிஒய். இந்த பிஒய் அப்படிங்கிறது தான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கோட ஷார்ட் ஃபார்ம். சரிங்களா? இதை ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்ல போய் ஆட் ஆகிக்கும். இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வந்து ஆட் ஆகிக்கும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரி மெசேஜ் வரும். இதில் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அதில் ஓகே அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்கள் சாய்ஸில் போய் ஆட் ஆகிக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து நான் வந்து இதில் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 5வது கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி கன்ஃபார்ம் அடிஷன் அப்படின்னு கேட்கும். ஓகேன்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே இசி வாஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் வந்து ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துடும். சரிங்களா? ஓகே. நான் இந்த 2 டிபார்ட்மெண்ட் வந்து போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விட்டுருங்க. இல்லை அப்படின்னா அடுத்தது வேற காலேஜ் போறேன். வேற காலேஜ்னா மறுபடியும் அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன் நேம் போறீங்க. அங்க எந்த காலேஜ் செலக்ட் பண்றீங்க, சர்ச் கொடுக்குறீங்க. அதுல என்னென்ன வரும், அதுல உங்களுடைய இதுக்கு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? அதுல என்னென்ன காலேஜஸ் கோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கம்யூனிட்டிக்கு சீட் இருக்கு அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. என்னென்ன காலேஜஸ்லாம் வேணுமோ இதே மாதிரி ஆட் பண்ணிட்டே போயிட்டே இருங்க. சரி சார், எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா இதில் பாருங்க வியூ செலக்டட் சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன காலேஜ் எல்லாம் சூஸ் பண்ணி என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் சூஸ் பண்ணுங்களா, என்னென்ன கோர்சஸ் எல்லாம் சூஸ் பண்ணுங்களோ அந்த கோர்ஸ்லாம் இந்த மாதிரி டிஸ்பிளே வரும். சரிங்களா? செலக்டட் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இருக்கும். ஒன்று ஆட் சாய்ஸ், இன்னொன்று கோ டு லாக் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தாங்கள் தேர்வுகளை சரிபார்த்த பின்னர் உங்களின் தேர்வுகளை உறுதி செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகன் நேம், உங்களுடைய நேம், அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். கீழே பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன கோர்சஸ் எல்லாம் செலக்ட் பண்ணீங்க, எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் எல்லாம் செலக்ட் பண்ணீங்களோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட்ல வந்துட்டு இருக்கும். சரி, நான் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் மாத்தி ஆர்டர் வந்து மாத்தி செலக்ட் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் இப்போ பயோமெடிக்கல் கொடுத்துட்டேன். அதுக்கு 2வது இசி கொடுத்துருக்கேன். ஆனா எனக்கு வந்து இசி தான் ஃபர்ஸ்ட் வேணும், பயோமெடிக்கல் அடுத்ததா வேணும் அப்படின்னா இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா 3 பட்டன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து மேல அப் ஏரோ மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், கீழே அப் ஏரோ ஒரு பட்டன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த அப் ஏரோ பட்டன் அப்படிங்கிறது இதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே இந்த ரோ வந்து அப்படியே மேல மூவ் ஆகும் அடுத்தடுத்த இடத்துக்கு. சீரியல் நம்பர் இப்போ 1ல இருக்குன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் 2வதுல இருக்கிறது 1வது வரணும்னா இந்த பட்டனை மேல நோக்கி இருக்கிற ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா 2வதா இருக்கிறது 1வது இடத்துக்கு போயிடும். சப்போஸ் 1வதா இருக்கிறது 2வது இடத்துக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி வந்து நமக்கு மாறும். இல்ல சார் எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டே வேணாம் அப்படின்னா இந்த டஸ்ட்பின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெலிட்டே பண்ணி விட்டுரும். டெலிட் பண்ணிட்டோமான்னு கேட்கும். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகி போயிடும். சரி, அந்த மாதிரி மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும். நான் மூவ் பண்ணிட்டா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து மூவ் பண்ணி கன்ஃபார்ம் மூவ் பண்ண ஆகும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி மூவ் பண்ணுறதா இருந்தால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கோ டு எல்லாமே ஓகே. எல்லாமே நான் மேலே கீழே இதுதான் ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட், எனக்கு இதுதான் வேணும், இந்த காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணி வச்சுட்டேன். சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே ஓகே. எந்த ஒரு இதுக்கு மேலே நான் வந்து மாற்ற மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கோ டு லாக் சாய்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. இந்த பட்டன் கோ டு லாக் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரைட் சைடில் பட்டன் இருக்கும். இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க அதுக்கப்புறம் வியூ செலக்டட் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ப்ரிவ்யூ சாய்ஸஸ், அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு இருக்கும். இதில் வந்து சூஸ் லிஸ்ட் ப்ரிவ்யூ சாய்ஸஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தடவை ப்ரிவ்யூ வந்து காமிக்கும். சரிங்களா? ப்ரிவ்யூ காமிக்கும், நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாய்ஸை லாக் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் நாளே நீங்கள் இந்த சாய்ஸ் லாக் வந்து கொடுத்துடாதீங்க. 2வது நாளில் ஒரு மதியத்துக்கு மேலே வந்து கொடுத்துருங்க, மறக்காம கொடுத்துருங்க. சரிங்களா? அப்படியே விட்டாலும் என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாக் ஆகி போயிடும். இருந்தாலும் நீங்கள் கொடுத்து வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு உடனே நாளே நீங்கள் லாக் பண்ணி வச்சிடாதீங்க. அப்புறமேட்டு ஐயோ நம்ம மாற்றி போட்டால் பரவாயில்லையே அப்படின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ ஜெனரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லாகின் ஆனால் அதே மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த சாய்ஸ் வந்து லாக் ஆகி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? அதில் அந்த வியூ செலக்டட் காலேஜ் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே வரும். அதில் அப்ளிகேஷன் நம்பர் மேலே இருக்கும், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நேம் யாரு, சரிங்களா? சாய்ஸ் லாக்டு ஸ்டேட்டஸ், நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்ன்னு இருக்கும், லாக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல நோட் இருக்கும், டேட் அண்ட் டைமு, எப்போ பண்ணீங்க, எந்த டைமுக்கு என்னைக்கு பண்ணீங்க, என்னென்ன காலேஜஸ்லாம் சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்து உங்களுக்கு வந்துருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோதாங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு உண்டான ப்ராசஸ். இதில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன் உங்களுடைய டவுட் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க.
சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவுடைய ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு ஏதாவது உங்கள கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு டவுட் கேட்கணும் அப்படின்னா, ஃபோன் நம்பர்ஸும் குடுத்துருக்கேன். அதுல ஃபோன் பண்ணி நீங்க வந்து கேட்கலாம். பட் ஆஃப்டர் 5 பிஎம்க்கு மேல வந்து நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? எல்லாருமே ஏன்னா ஏன் ஃபர்ஸ்ட் டைம் நெறைய பேர் வந்து எல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த விண்டோஸ் எப்படி வரும், என்ன ஏது அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியாது. அதனால இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் வந்து வாட்ச் பண்றீங்க. பட் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. தேங்க் யூ. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.